உங்களோட யூடியூப் சேனல் மூலிமா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வருது. சிவா அருண் டிவி மூலிமா நாங்கள் எப்படி ஒரு சர்வீஸாக பண்ணுற மாதிரியுமோ அது மாதிரி நீங்கள் தொழில் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இந்த டிவி நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அமைப்பின் சார்பாக என்னுடைய சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவச்சந்திரன் ஆரியவருக்கு ஒரு 3 மந்த்ஸ் சொல்லித்தரோம். ஏன்னா யூஜி பிஜிங்கிற மாதிரி உங்கள் டிவி யூடியூப் மூலியமாக எனக்கு தமிழ்நாடு பூரா என்கொயரிஸ் வருது. ஒரு இடம் 2 இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க. செயற்கை காலையில் இலவசமாக பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் ரோட்டரி சங்கத்திலேருந்து எல்லாத்துக்குமே இலவசமாக கிட்டத்தட்ட 24,000 கால் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜிஎஸ்டி எல்லாம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் டேலியில் தான் எல்லாமே பில்லிங்கோ இல்லை அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாமே டேலியில் தான் வந்துருச்சுங்க. அதையும் நாங்கள் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது டேலி பயிற்சி. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் ஆல்ரெடி நம்ம இலவச பயிற்சி சார்ந்த ஒரு தகவல் நம்ம கொடுத்துருந்தாங்க. இந்த பயிற்சி நிறுவனத்தில் இன்னைக்கு இலவசமாக ஃபேஷன் டிசைனிங், ஆரி, எம்ப்ராய்டரிங் பயிற்சி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரம் வழங்கும் விழா இன்னைக்கு மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பிரேம்நாதன் ஐயா ரோட்டரி கிளப்லுடைய சேர்மனா இருக்காரு. அவரை மீண்டும் நம்ம சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு விழா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆல்பத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நீயா போட்டேன்னு தான் கேட்டிருக்காங்க. அவங்களை பற்றி சொல்லும்போது ஒரு மணி நேரம் அழுதுட்டாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஒரு சாதனை செய்யும்போது அவங்க ட்ரெஸ்ஸை அவங்களே ஸ்டிச் பண்ணி போடும்போது அது அவங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இங்கே நிறையா லேடிஸ் அவங்க குழந்தைகளுக்கு போட்டு வந்தீங்க எங்ககிட்ட காமிப்பாங்க. ஏன்டா உங்களுக்கே தெரியும், ஒரு ஜென்ஸுக்கிட்ட ஒரு ப்ளவுஸை காமிக்கிறது சாதாரணம் இல்லை. ஆனால் அவங்க அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் நான் பாருங்க சார் ப்ளவுஸ் வச்சுருக்கேன், சுடிதார் பாருங்க சார் நல்லா இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலை கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மிட்டவுன் ரோட்டரி சங்கம் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அவங்க தான் அதை மோட்டிவேஷன் பண்ணி கண்டினியூவாக நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார். உங்களுடைய இது எப்போவுமே தொடர்ச்சியாக இருக்கணும். அதுக்கு மேடம் அவங்க சப்போர்ட்ஸ் எப்போவுமே இருக்கணுங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம கேட்டுக்கிறோம். நிச்சயமாக இது எங்களால் முடிகிற வரைக்கும் நாங்கள் நடத்துவோங்கிறது கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ரோட்டரி சங்கங்கள் முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. பெண்கள் ஏனென்றால் பெண்கள் தான் அறிவாளிகள் என்பதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். இதனால் இந்த மாதிரியான நுண்ணறிவு உள்ள ஒரு ஆர்ட் என்று சொல்லுவோம், கலையை செய்வது கண்டிப்பாக பெண். இவங்க தான் மோட்டிவேஷன். ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு காரணம் தான். அதனால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் அதை செய்கிறோம். நாங்கள் இவங்களாலே முடியும் போது ஏன் மற்றவங்களால முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளோட அதை சொல்லக்கூடியது. அவங்க ஒரு மிஷினை வீட்டில் கூட அவங்க மோட்டர் போட்டு வச்சுருந்தா கூட இங்கே ஒரு நாளும் எங்கிட்ட கேட்டதே கிடையாது. அந்த கால்லே தான் பெடல் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட இதை பார்த்து நாங்கள் அவங்களை குறைக்காக சொல்லலாம், அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை வச்சுக்காக தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல். தேங்க்யூ மேடம். குழந்தைய கூட்டிகிட்டு உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டே போவாங்க. தேங்க்யூ. இந்த மாதிரி இங்கே நிறையா பெண்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்க கூட கூப்பிட்டாங்க சார். இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்னா அந்த ரோட்டரி டெய்லரிங் சென்டர் தான் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தை காப்பாடுது அப்படின்னா. பட் அது எங்களுக்கு அது தெரியறது இல்லை. ஒரு பரதநாட்டியம் ஆடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. பேருக்கு தகுந்த மாதிரியே தமிழ் சங்கத்தில் போயிட்டு அவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த விழா எப்படி நடக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன். ஆமாம் சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட யூடியூப் சேனல் மூலிமா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்கொயரிஸ் வருது. சிவா அருண் டிவி மூலிமா அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிவி ஒரு சர்வீஸ் ஆர்கனைஸ் மாதிரி செயல்படுறீங்க. நாங்கள் எப்படி ஒரு சர்வீஸாக பண்ணுற மாதிரியுமோ அது மாதிரி நீங்கள் தொழில் கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கமாக இந்த டிவி நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய அமைப்பின் சார்பாக என்னுடைய சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பிரேமானந்தன். நான் ரோட்டரி சமூக நல அமைப்பினுடைய சேர்மனாக இருக்கிற டிவிஎஸ் நகரில். கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட்ஸ் மாத்திரம் நாங்கள் டெய்லரிங் எம்ப்ராய்டிங் ப்ராஜெக்ட்ஸ் மாத்திரம் ஒரு 18 இயர்ஸாக நடத்திட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3500 பேர் இதில் பழகியிருக்காங்க. எங்களுடைய கோர்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்குது. ஒரு பேச்சஸ் 3.5 மாதம் to 4 மாதம் கிளாஸ் நடக்கும். அதில் பார்த்திங்கன்னா காலைல 10 to 12, 12 to 1:30, 2 to 3:30 இப்படி 3 பேட்சாக கிளாஸஸ் நடக்கும். ஒவ்வொரு பேட்ச்லேயும் 15 பேர் to 13 பேர் இதில் கலந்துக்குவாங்க.
அது பேட்ச் முடித்து அவங்க முடியும் போது 3.5 மாதம் ஆயிரும். அதில் டெய்லரிங் ப்ளஸ் எம்ப்ராய்டிங் கற்றுக்குவாங்க. நாங்கள் பேசிக்லேருந்து இதில் சொல்லி தந்துடுவோம். அப்போ இதை முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஆரி ஒர்க் வந்து ஒரு 3 மந்த்ஸ் சொல்லித்தரோம். ஏன்னா யூஜி பிஜிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா இதை வந்து முடித்ததுக்கப்புறம் நிறைய பேர் தொழில் தொடங்கி செஞ்சிட்ருக்காங்க. நாங்களே ஒரு 50 லட்ச ரூபா லோன் கொடுத்து இதை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தி அவங்கள செய்ய வச்சுருக்கோம். நிறைய பேர் அந்த கடை போட்டு செஞ்சிட்ருக்காங்க. அது மாதிரி நிறைய லேடிஸ் வந்து அவங்க வீட்டில் வச்சு தைக்கிறாங்க. அவங்க ஓன் துணி தைக்கிறாங்க. வீட்டில் லேடிஸ் சும்மா இருக்கக்கூடாது, அவங்களோட வேலையை அவங்களே செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால் இது தொடர்ந்து எங்ககிட்ட ஒரு 18 வருஷமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அடுத்த பேட்சுக்கு ஒரு 100 பேர் புக் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் டிவி யூடியூப் மூலிமா எனக்கு தமிழ்நாடு பூரா என்கொயரிஸ் வருது. ஒரு இடம் 2 இல்லை. இன்றைக்கி கிட்டத்தட்ட இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்றைக்கி வரைக்கும் அது என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸான ஒரு சேனலு. அதுவும் நல்லா வந்து ஆர்வம் உள்ளவங்க தான் அதுக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு மனமார்ந்த நன்றின்னு தெரிவித்துக்கொள்கிறேன் சார். சிவச்சந்திரன் அவங்களும் தெரியப்படுத்தி அவங்களுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற டிவியை வந்து நாங்க மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய சேனல்ஸ் லாஸ்ட் டைம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அவங்களாம் வந்து பேட்டி எடுத்து அவங்களே போட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நாங்க டெய்லரிங் கிளாஸ்க்கு வர்றோம் சார், எங்க ஊர்ல இந்த மாதிரி கிடையாது சார், நீங்க இவ்வளவு சூப்பரா சொல்லி தரீங்க சார். நாங்க அதுல பார்க்கும்போதே ஆர்வமா இருக்குது. நாங்க ரூம் எடுத்து தங்கி கூட இங்க பழகிட்டு போறோம். அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அதை ரீச் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஏன்னா நம்மளும் அந்த உழைப்பு அவ்வளவு உரிமையா போட்டிருக்கிறோம். ஒரு மலர் கத்து கொடுக்கும்படி வருவாங்க. அதுக்கு அவங்க வந்துருவாங்க. அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேமானந்தம் சாருக்கு வந்து நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வீடியோ கேட்கும்போது இன்முகத்தோடு எங்களுக்கு வரவேற்று எங்களுக்கு வந்து அந்த ஒரு பதிவை வந்து கொடுத்தாரு. நாங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து வந்துகிட்டே இருந்து சார்கிட்ட சொன்னேன், சார் நிறைய இடத்துல எங்களுக்கு வந்து என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல மட்டும் இந்த ஒரு சென்டரை வைக்காதீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க வந்து ஒரு வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கோரிக்கை வச்சுக்கிறேன். இந்த ஒரு வேண்டுகோளை வந்து பதிவு செய்ய விரும்புறேன். தொடர்ந்து சார் வந்து எல்லாருக்கும் இதே மாதிரி சேவைகள் வந்து செய்யணும். ரோட்டரி கிளப்புக்கும் இந்த நேரத்துல நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா சிவா அருண் டிவி மற்றும் செய்தொழில் மீடியா 360. இந்த 3 சேனல்லையும் இந்த ஒரு வீடியோ பதிவு வந்து வருதுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா பெண்கள் எல்லாருமே இந்த ஒரு பதிவு மூலமா இங்க வந்து பயன்பெறுவாங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் இப்போ ஃப்ரீயா வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்க சார்? சார் இலவசமா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விழா அழைச்சிருக்கிறோம். இந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப்லேருந்து எல்லோரும் வர்றாங்க. இன்னைக்கு வந்து டெய்லரிங் முடிச்சு அந்த 4 மாதம் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். ஆரி ஒர்க் முடிச்சவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் மிஷினும் கொடுக்குறோம். அவங்க அதே மாதிரி நல்ல ஆல்பம் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வேணாம், இங்கே வந்து இந்த சென்டரை பொறுத்தளவுக்கு ஆல்பம் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன செஞ்சுருக்காங்க வெளியில் போய் காட்டும்போது என்ன இருக்குங்கிறது தெரியுன்றதுக்காக ஆல்பம் போடுறாங்க. அந்த ஆல்பத்தை வந்து நாங்கள் காட்சிப்படுத்திட்டு மற்றவங்க பார்க்கும்போது அது அவங்களுக்கும் பெருமையாக இருக்கும். வெளியில் போய் ஒரு வேலைக்கு போகும்போது நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்கன்னா ஆல்பத்தை காமிக்கும் போது அவங்களுக்கு இருக்கும். அதுக்காக அந்த ஆல்பத்துக்கு போடுறோம். அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். பெஸ்ட்டாக ஆல்பம்ஸ் எல்லாம் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். மற்ற எல்லாத்துக்குமே நாங்கள் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். நாங்கள் எத்தனை தையல் மிஷின் வந்து இன்னைக்கு கொடுக்க போறீங்க சார்? இன்னைக்கு வந்து சார் ஒரு 3 பேர்த்துக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம் சார். நாங்கள் வந்து படிப்படியாக தான் கொடுக்குறோம். யாருக்கு எடுத்தோன்னு கொடுக்குறல. தேவைகள் இருக்கும்போது இடையில கூட நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் ஒரு விழா வச்சு தான் கொடுக்கணும் இல்லை. என்னைக்கு தேவை இருக்கோ அதை பொறுத்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆரி மிஷின் வந்துட்டு எத்தனை பேருக்குங்க சார் கொடுக்குறோம்? ஆரி மிஷின் கிடையாது, டெய்லரிங்லேயே வந்து வந்துடும். ஆரி வந்து ஒன்லி ஹேண்டில் தான் செய்யறது. மிஷின் எம்ப்ராய்டிங்ஸ் இருக்குது சார். மிஷின் எம்ப்ராய்டிங்ஸ் வந்து அது ரொம்ப காஸ்ட் சார். கிட்டத்தட்ட 30,000-40,000 வரும். அது வந்து அவங்க கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு லோன் மூலியமாக நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் சார். இது வந்து இலவசமாக தான் நீங்கள் கொடுக்குறோம்? இலவசமாக தான் நம்ம பண்ணுறோம் சார். எல்லா கோர்ஸும் ஒரு ஆரி கோர்ஸ் நீங்கள் வெளியில் போய் பண்ணால் 50,000 to 40,000 வந்துடும். ஆனால் இங்கே எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணுறோம். எவ்வளோ மந்த்தில் வந்து நம்மளுக்கு கோர்ஸ் வந்து 3 மந்த் தான்? 3 to 4 months ஆயிரும் சார். அது அவங்களோட டைமிங்கை பொறுத்து. சில பேட்சஸ் 3.5 மாதத்தில் முடிப்பாங்க, சில பேட்ச் 4 மாதம், அதிகபட்சம் 4 மாதம். அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியில் அனுப்புகிறோம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து தொலைபேசி வழியாக உங்களுக்கு பெண்கள் வந்து அழைப்பு வந்துட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, எங்களால் வர முடியல, இவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் இவ்வளோ அருமையாக நடத்திட்டு இருக்கிறீங்க, நாங்களும் எவ்வளவோ பக்கம் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக பர்ஃபெக்டாக எங்கேயுமே நடத்துறதில்ல. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஃப்ரீன்னு சொல்கிறதே இல்லை. இது ஒரு ஸ்பார்க்காக லேடிஸ் பண்ணணும், அவங்க வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது, அவங்க கைத்தொழில் ஏதாவது கற்றுருக்கணும், வீட்டில் அவங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடாது, நாங்கள் ஒரு தொழிலை கற்றுருக்கோன்னு சொல்லணுங்கிறதுக்காக இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார்.
சரிங்க சார், இன்னைக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல், நிறைய பேர் ஆமா வந்திருக்காங்க. சார். அந்த டைம்ல எங்களுக்கு நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தேங்க்யூ நாங்க தேங்க்யூ ஸோ மச். தெரிஞ்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார், இப்போ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டு எகைன் உங்களோட தொடர்பு என்ன போட்டா நிச்சயமா பண்ணலாம் சார். உங்களுக்கு நிச்சயமா பண்ணலாம் கால் சார். பண்ணலாம். ஆரி ஒர்க்கெல்லாம் ரொம்ப வந்து நிறைய வாண்டட் இருக்குது. நிறைய பக்கம் ஒரு ஜாக்கெட் தைச்சாலே 20,000 25,000 ரூபாய் ஒரு அதை போட்டாலே அதை வந்து ஒரு 2 நாளில் அவங்க முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நாங்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டிச்சிங் நாங்கள் சொல்லி தர்றோம். அது நீங்கள் கூட நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம், நீங்கள் அதை கூட நீங்கள் ஒளிபரப்பு பண்ணிக்கலாம் சார். ஓகே சார், நன்றி சார். ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் அவர்கள் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம சில வார்த்தைகள் கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம சோசியல் சர்வீஸ் வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க. நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம கிளப்பை பற்றியும் இங்கே என்னென்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன், எங்கள் கிளப்பு 53 வருஷம் ஆச்சுங்க. நாங்கள் இங்கே வந்து ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸ் டிவிஎஸ் நகர்னு சொல்லிட்டு மிட் டவுனு இணைஞ்சு இந்த டெய்லரிங் சென்டர் நடத்தி வர்றேங்க. வருஷத்துக்கு ஒரு 3 பேட்ச் வந்து தையல் இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அது கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி மையத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஒரு பேட்சுக்கு 32 பேர் வரைக்கும் அளவு பண்ணுறோங்க. இப்போ வந்து எல்லாம் புக்கிங்கில் போயிட்டுருக்கேங்க. இலவசமாக எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 80 பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க. ஸோ இப்போ இவங்க என்னன்னாங்க, இப்போ இவங்க கற்றுக்கிட்டு இவங்க அடுத்த இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க. இங்கே இபி ஆஃபீஸ்க்கு பணம் கட்ட வந்தவங்க கூட இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு வந்து எட்டி பார்த்து ஸோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னால் கடைசியில் அவங்களே சொந்தமாக பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது இல்லாமல் நாங்கள் செயற்கை கால் எல்லாம் இலவசமும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்து வாங்க முடியாதுனால நாங்கள் ரோட்டரி சங்கத்திலேருந்து எல்லாத்துக்குமே இலவசமாக கிட்டத்தட்ட 24,000 கால் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த சேவை வந்து தமிழ்நாடு முழுவதும் நிறைய பெண்கள் வந்து நம்மளுடைய கிளப்பை அணுகி எங்களுக்கும் வந்துட்டு இந்த ஒரு பயிற்சி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார். அதை இப்போதைக்கு நாங்கள் கோயம்புத்தூர் இந்த லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. இனி மேற்கொண்டு எங்கள் இதில் கலந்து ஆலோசிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம். இந்த ஒரு பயிற்சி நிறுவனத்தை தாண்டி மேலும் வேற ஏதாவது நீங்க இந்த மாதிரி இலவச பயிற்சி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து டேலி கியான்னு சொல்லிட்டு இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் டேலியில் தான் எல்லாமே பில்டிங்கோ இல்லை உங்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு எல்லாமே வந்து டேலியில் தான் வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கு நாங்கள் நிறைய ஒரு யூனிட் வந்து பேனியன்னு சொல்லிட்டு பாப்பநாயக்கபாளையத்தில் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஒரு பேட்ச் வந்து அப்படியே எல்லா ஆரம்பத்துலேருந்து புதுசாக வரவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க நல்லா டெவலப் ஆகி அடுத்த பேட்ச். ஸோ அது வந்து அதையும் நாங்கள் இலவசமாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது டேலி பயிற்சி. இனி வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கனால அதுவும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. தொழில் பண்ணணும், தொழில் ஆமாம் சுயமாக அவங்க சொந்த காலம் நிற்கணும், ஒரு தொழில் இருக்கணுங்கிறதுனால இங்கே பயிற்சி முடித்தவங்க அடுத்தடுத்த லெவலில் எங்கெங்கே ஆர்டர் இருக்குது. ஸோ திருப்பூர் இந்த மாதிரி எல்லாம் போகிறாங்க. ஸோ அங்கங்கே ஆர்டர் எடுத்து அவங்க எந்த அளவுக்கு லிங்க் கிடைக்குதோ அப்படி பண்ணி அதுவும் போயிட்டுருக்காங்க. எங்கள் கிளப்பு மூலியமாகவும் சங்கத்தின் மூலியமாகவும் நாங்கள் முடிஞ்சவரை எப்போ லிங்க் கொடுக்குறோங்க. எங்கே போகலாம் அங்கே போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தகவலும் கொடுக்குறோங்க. ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஒரு சேவை வந்து இன்னும் மேலும் மேலும் தொடர எங்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. ரோட்டரி கிளப் நடத்தக்கூடிய ஃப்ரீ டெய்லரிங் ஆரி ஒர்க் கிளாஸை வந்துட்டு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆரி டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம சில கேள்விகள் இருக்கு, கேட்டுக்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கங்க. உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் வந்து சிவசங்கரி. நான் இங்கே ரோட்டரி கிளப்ல வந்துட்டு ஒரு 15 இயர்ஸாக வந்துட்டு எம்ப்ராய்டரி கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஆரி ஒர்க் வந்துட்டு இப்போ அது ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே, இப்போ 5 பேட்ச்க்கு மேலே போயிட்டு இருக்கு. எல்லா ஒர்க்குமே நம்ம இங்கே சொல்லி தட்டுருக்கோம். எம்ப்ராய்டரியில் வந்துட்டு எல்லா ஸ்டிச்சஸுங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்காக வேணுங்கிறதுல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் எல்லா ஸ்டிச்சஸும் போடுவோமோ 25லேருந்து 30 ஸ்டிச் போடுறோம். அதை நம்ம ஆல்பம் போட வைக்கிறோம். அந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே போட வைக்கிறோங்கிற மாதிரி தான். அதே மாதிரி ஆரி ஒர்க்கில் வந்துட்டு பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே சொல்லித்தரோம். 3D ஆகட்டும், உங்களுக்கு எல்லா ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஆல்பம் வந்துட்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸு தான். அதை நீங்கள் பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் தெரியுங்க. எவ்வளோ டேஸில் இதில் கற்றுக்கலாம்? இது வந்துட்டு 3 months கோர்ஸுங்க. உங்களுக்கு 3 monthsல வந்துட்டு ஆரி ஒர்க் வந்துட்டு வீக்லி 3 நாள் கிளாஸ் இருக்கு. டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. எம்ப்ராய்டரி வந்துட்டு வீக்லி வந்துட்டு 1 day மட்டும்தான் கிளாஸ். அது வந்துட்டு உங்களுக்கு 2 hours கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 months கோர்ஸ். அது உங்களுக்கு அதுலயே இது எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஃப்ரீ தான். இது எல்லாமே ஃப்ரீ தாங்க. அப்போ கத்துக்கிறவங்க வந்து உங்ககிட்ட கொஸ்டின் மேல கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்களா எப்படி? அது இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம எத்தனை சொல்லி கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு திருப்பியும் நெட்லயே ஆகட்டும் இதுல பார்த்துட்டு கேட்பாங்க. எது கேட்டாலும் நம்ம சொல்லி தந்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறதுனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்களோ அது வந்துட்டு என்ன இப்ப இருக்கிற ட்ரெண்டோ அதையே நம்ம சொல்லி கொடுத்துட்றோங்கிறதுனால அவங்களுக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ எங்களுக்கு வந்துட்டு கேன்வாசிங்கே வந்துட்டு இங்க இருந்து போற ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு அவங்களே தான் அவங்களுக்கு வந்துட்டு பப்ளிசிட்டிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவங்க ஆல்பம் பார்த்துட்டு மற்றவங்களாம் இவ்வளோ ஃப்ரீயா
சொல்லி தராங்களா, இதுல ஃப்ரீயா இவ்வளோ சொல்லி தர முடியுதுன்னா நம்மளும் இங்க ஜாயின் பண்ணலாமேங்கிறதுனால தான் நிறைய பேர் வராங்கங்கிற மாதிரி. எங்களுக்கு எப்பயுமே அடுத்த பேட்ச்க்கும் ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணமும் இதுதாங்கிற மாதிரி தான். ரெக்கார்ட் ஒர்க் பார்த்துட்டு தான் மற்ற நாள் காட்டிலும் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் அப்போ நாங்கள் ரெக்கார்ட் ஒர்க் காமிக்கிறப்ப தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. அது போக வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுமே வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்கனால முடியுது, அவங்க ஒய்ஃப் ஆகட்டும், அவங்க வீட்டில் இருக்க சிஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாரும் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுவாங்கங்கிறதுக்கு தெரியறதே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஆல்பம் ஒர்க் தான். அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது அந்த ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்குறப்போ நம்மளால இவ்வளோ தூரம் போட முடியுதாங்கிறத வச்சுட்டு தான்ங்கிற மாதிரி. தன்னம்பிக்கை வந்து கொடுத்துட்றீங்க. கண்டிப்பாங்க. ஓகே மேம், எத்தனை பேர்த்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரைன் பண்ணியிருக்கீங்க? இது வந்துட்டு 38 பேட்ச். நான் ஒரு 35 பேட்சஸா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு 15 வருஷமாங்கிற மாதிரி இதுல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ மெம்பர்ஸ் வந்துட்டு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது கணக்குல அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஓகே மேம், உங்களுடைய சேவை வந்து தொடரட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இந்த ஃபங்க்ஷன் நல்லா முடியட்டும். நன்றி. இன்னொரு நாள் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி மேம். நன்றி. பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்மள சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு அந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேங்க. என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க பெண்கள் வந்து இதுல பயன்பெறலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.